கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து எல்லா வல்லடி விடுவித்து நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள். ஏசாயா 38:20 கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அன்புக்குரியவர்களே, எசேக்கியா வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் நமக்கு தெரியும். வியாதி கொடூரமாய் அவரை கொலை செய்ய வந்தபோது கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமையின் சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதை ருசித்து ரசித்து நன்றி உள்ளவராக எழுதுகிறார். கர்த்தர் எங்களை ரட்சிக்க வந்தார். அவர் ரட்சித்தபடினாலே, விடுவித்தபடினாலே, வியாதிக்கு பரிகாரியாய் வெளிப்பட்டபடினாலே ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். உண்மைதான், இக்கட்டு காலத்திலும் ஆபத்து காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் அனுகூலமான துணையா இருக்கிற ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. ஒருவேளை நீங்களும் இன்று எசேக்கியா ராஜாவை போல கொடிய வியாதினாலோ கொடிய போராட்டத்திலோ நீங்கள் சிறைப்பட்டு வீழ்ந்து போய் கிடக்கலாம். நிச்சயமாய் அவர் வருவார், வந்து உங்களை தூக்குவார், மார்போடு அணைப்பார், முத்தமிடுவார், சுமப்பார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரியாக அவர் வெளிப்படுவார். அவர் ஜீவனுள்ள தேவன். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்களும் தேவாலயத்தில் சாட்சியாய் நிறுத்தப்படும் கீத வாத்தியங்களை இசைத்து பாடுவீர்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலே கடினமான சூழ்நிலையில் உம்மை நோக்கி பார்த்து புலம்பி அழுது கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு இப்பொழுது அற்புதம் செய்ய வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.